ஓகேவா? ஓகே. டைம் கட்ட ப்ளூ அடிக்குதா கட்டங்க. ஹலோ சரியா? போலாங்கய்யா. எங்களுடைய கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அவருடைய ஆணைக்கிணங்க ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலேயும் பூத் கமிட்டி அமைப்பதை பற்றி ஆலோசனை கூட்டம் ஒவ்வொரு ஊராட்சி சார்பாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை மாவட்ட கழக செயலாளர் திரு அசோக்குமார் அவர்கள் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார். இன்று காவேரிப்பட்டினம் ஒன்றியத்தில் ஒன்றிய கழக செயலாளர் திரு ரவி அவர்கள் இன்று தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காதனால தமிழகத்துக்கு நிதி வழங்க முடியாதுன்ற மாதிரி மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கருத்து தெரிவித்திருக்காரு. இது குறித்து உங்களுடைய ஒரு மத்திய அரசு ஒரு கொள்கையை சட்டமாக கொண்டு வருகின்ற பொழுது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய திட்டங்களை எந்த காரணத்திற்கொண்டும் நிறுத்தக்கூடாது. அப்படி நிறுத்தாமல் ஒரு சர்வாதிகார மனப்பான்மையோடு அவர்கள் செயல்படுவார்களேயானால் அதற்குரிய தீர்ப்பு நிச்சயமாக தமிழக மக்கள் வழங்குவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு தயாராக வேண்டும் சொல்லியிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்பொழுது எல்லாரும் ஒன்றிணைஞ்சு போராடணும், நீங்க கட்சி பேர்லயே அண்ணா பெரியார் பேர்லாம் வச்சிருக்கீங்க, நீங்க வெளியில வரணும், போராட்ட களத்துக்கு வரணும், ஒன்றிணைஞ்சு போராடணும்னு ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த மாதிரி கருத்தை சொல்வதற்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. காரணம், பாரதிய ஜனதா கட்சியோடு அரசியல் ரீதியாக எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். அரசியல் ரீதியாக எதிர்த்து கொண்டு இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் கொள்கை ரீதியாக பாதிப்பு வருகின்ற பொழுது அதை எதிர்த்து போராடுவதற்கு சக்தி இல்லாத காரணத்தினால் எங்களை இழுக்கிறார். எங்களை இழுப்பதை கூட அண்ணாவை பற்றியும் பேசியும் அந்த கொடியை பற்றியும் பேசுகிறார். அவர் தயவு செய்து இது போன்ற கருத்துக்களை சொல்லுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் அவருக்கு கண்டிப்பாக இந்த கருத்தை வெளியிடுகிறேன். காரணம், மொழிப்போரில் உயிர் நீத்த தியாகிகளுக்கு மறைந்த எங்களுடைய கழக நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஜனவரி திங்கள் 25ஆம் நாள் வீர வணக்க நாள் மாநாடாக பொதுக்கூட்டமாக நடத்த வேண்டும் என்று கட்சியை துவக்கியவுடன் ஆரம்பித்து இன்று வரை ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் அந்த வீர வணக்கத்தினுடைய கூட்டத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தி வருகிறது. திரு உதயநிதி ஸ்டாலின் இதற்கெல்லாம் தெரியாது. என்பதை இதெல்லாம் என்னுடைய பொதுச் செயலாளர் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள் கூடி முடிவெடுக்கக்கூடிய விஷயம். தனிப்பட்ட முறையில் இதற்கு கருத்து சொல்ல இயலாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மும்மொழி கொள்கை கல்விக் கொள்கையில் அதிமுக நிலைப்படும் எப்பொழுதும் போன்றதுதான். இருமொழி கொள்கை தான் அண்ணாவினுடைய கொள்கை. அண்ணாவினுடைய கொள்கை என்னென்ன கொள்கையாக வடிவமைத்து விட்டு அண்ணா சென்றிருக்கிறாரோ அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் இயங்குகின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்பதை மீண்டும் வலியுறுத்தி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். மத்திய அமைச்சர் பேசும்போது ஒரு கருத்து அழுத்தமாக சொல்றாரு, மும்முனை கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நிதி ஒதுக்கப்படுன்றாரு. உதயநிதி ஸ்டாலின் அதுக்கு பேசும்போது என்ன சொல்றேன்னா, நிதிக்காக நாங்கள் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், கடந்த ஆட்சிகள் தான் நிதிக்காக கேட்கும் இடத்தெல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்த அரசு அதிமுக அரசு குற்றச்சாட்டு. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏதோ அரசியலுக்காக கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒரு அரசியல்வாதியாக இருந்து அந்த கருத்தை சொன்னால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
ஒரு ஆட்சியில் துணை முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறார். நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டமே, நம்முடைய அமைப்பே மத்திய அரசு மாநில அரசும் இணக்கமாக சென்றால்தான் திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சென்று சேர்க்க முடியும். அரசியல் வேறு, ஆட்சி வேறு. அரசியலை நாங்கள் தனியாக வைத்துக் கொண்டோம், ஆட்சியை மத்திய அரசோடு இணக்கமாக வைத்து மக்களுக்கு தொண்டு செய்வதற்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம். அதன் அடிப்படையிலே தான் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், நேற்றைய முதலமைச்சர் போற்றுவதற்குரிய எடப்பாடியார் அவர்கள் இணக்கமாக செயல்பட்ட காரணத்தினால்தான் இந்திய துணைக்கண்டத்தில் எந்த முதலமைச்சரும் சாதிக்காத சாதனையை ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரியை தமிழகத்திற்கு கொண்டு வந்தவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள். அதே போல 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தை 63,000 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி 2ஆம் கட்ட திட்டத்தை துவக்கி வைத்தவர் எங்கள் எடப்பாடியார் அவர்கள். இந்த ஆட்சியில் ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்திருக்கிறார்களா? வாய் சவடால் பேசக்கூடாது, மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும். அரசியல் பேசுவது என்பது வேறு, மக்கள் அவர் இயக்கம் திராவிட மும்மொழி கொள்கையை ஏற்காதவரை நிதி கிடையாதுன்னு மத்திய அமைச்சர் சொல்லக்கூடிய அதே நேரத்துல இதால பாதிக்கப்படக்கூடியது இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் தான். இந்த சூழல்ல நீங்க மத்திய அரசுக்கு என்ன வலியுறுத்து? எப்பொழுதும் இருப்பதை போல மாநிலத்திற்கு ஒதுக்க வேண்டிய நிதியை அவர்கள் உடனடியாக ஒதுக்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்று சொன்னால் எதிர்காலத்தில் இதனுடைய எதிர்விளைவுகள் அந்த அரசுக்கே போய் சேரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் இந்த விஷயத்தை முன்னெடுத்து போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுத்துட்டு வராங்க. 2 தினங்களாக அங்கங்க போராட்டங்கள் நடந்துட்டு. அதிமுகவோட நிலைப்பாடு என்ன? அதிமுக இதுல போராட்டங்களை முன்னெடுக்குமா, இல்ல சட்ட ரீதியான போராட்டங்களுக்கு செல்ல? அதாவது நீங்கள் மற்ற கட்சிகள் எல்லாம் போராட்டம் நடத்துகிறது என்று சொல்வதை விட, திராவிட முன்னேற்ற கழகம் தன் திறமையின்மையின் காரணமாக ஆட்சியை செம்மையாக செயல்படுத்த முடியாத காரணத்தினால் அதன் அடிப்படையிலே மத்திய அரசை ஓரளவிற்கு தேவையானவர்களை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு அழைத்து வைத்துக் கொண்டு ஒரு போராட்டத்தை நடத்தி மக்களிடத்திலே தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையான போராட்டம் அல்ல இந்த போராட்டம். தன் கட்சியையும் தன்னையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக, தன் ஆட்சியையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக, மக்களிடத்திலே காப்பாற்றிக் கொள்வதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு ஏமாற்று வேலை. இந்த ஏமாற்று வேலையை போல் நாங்கள் செய்ய மாட்டோம். உண்மையாக மக்களுக்கு தேவையானவர்களை குறித்த நேரத்தில் குறித்த காலத்தில் யாருக்கு சரியாக பதில் சொல்ல வேண்டுமோ, யாருக்கு எதிர்த்து போராட வேண்டுமோ அவர்களுக்கு நாங்கள் போராடுவோம். அண்ணாமலை அவர்கள் சொல்லும் பொழுது இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம் என்று சொல்லக்கூடிய விஜய் இந்தி படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் நடத்துகிறாருன்னு சொல்றாரு. அதே போல பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் அவங்களுடைய குழந்தைகளை இந்தி உள்ள பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறதா சொல்றாங்க. ஆனா சாமானிய மக்களுக்கு மட்டும் இந்தி வேணான்னு சொல்லி திமுக அரசு தடுக்குதுன்னு சொல்லி அண்ணாமலை ஒரு குற்றச்சாட்டை. அண்ணாமலை ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இதுபோல சிறு சிறு விஷயங்களை வைத்துக்கொண்டு எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை வரக்கூடிய ஒரு செயலுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்துவதற்கு அவர் முயற்சி செய்துவிடக்கூடாது. இப்பொழுதே மத்திய அரசு மாநில அரசுகளை மாற்றாந்திரங்களை போல நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு மத்திய அரசு பணிகளில் மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமலே போய்கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் அவர் ஒரு கட்சியில் இருக்கிறார் என்பதற்காக தென் மாநிலத்து மக்களுடைய பாதிப்புகளை உணராமல் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். தயவு செய்து அப்படி சொல்லுவதை அவர் தவிர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள்ல தமிழ் ஆசிரியர்கள் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இதை காரணம் காட்டிதான் மும்மொழி கொள்கையும் வேண்டாம், தமிழ் அழிஞ்சிருன்ற ஒரு காரணத்தை சொல்றாங்க. இது சிறு சிறு விஷயம். கேந்திர வித்யாலயாவில் தமிழாசிரியர்னா தமிழாசிரியர் போறது ஒன்றும் பெரிய வேலை இல்லை. அதெல்லாம் முக்கியம். நீங்கள் ஒரு மொழியை திணிக்கிறீர்கள் என்று சொன்னால் அடுத்ததாக வேறு திட்டங்களையும் வேறு சட்டங்களையும் கொண்டு வந்து மாநிலத்தை ஒரு அடிமையான அரசாக மத்திய அரசு கொண்டு வந்து விடும். அதற்காகத்தான் நாங்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு வகையில் மத்திய அரசுடைய மாநில அதிகாரங்களை மத்திய அரசு எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது.
இப்படி தொடர்ந்து எடுத்துக்கொண்டு செல்வார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக மத்திய அரசிற்கு ஒரு அடிமை அரசாக மாநிலமாகத்தான் இந்த மாநிலம் வந்துவிடும். எனவேதான் ஒவ்வொரு பிரச்சனையிலேயும் ஆழ்ந்து சிந்தித்து பெருஞ்சர் அண்ணா பெருந்தை அவர்கள் எதிர்த்தவைகளை எதிர்க்கிறோம், ஆதரித்தவர்களை ஆதரித்துக் கொண்டிருக்கிறோம். முதல்வர் தன்னை அப்பா என அடையாளப்படுத்துகிறார். அவருடைய மகன் துணை முதல்வர் வந்து தன்னை அண்ணன் என அடையாளப்படுத்துகிறார். இந்த போக்குகளை எப்படி? அப்பா என்று அடையாளப்படுத்துகிறார், மகன் அண்ணன் என்று அடையாளப்படுத்துகிறார், குழந்தைகளிடத்திலே சொல்லுகிறார்கள். இது எல்லாம் ஒரு அரசியல்வாதிகள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய இடத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த இடத்திலே இருந்து கொண்டு அந்த குழந்தைகளை ஏமாற்றுவதற்காக சில வார்த்தைகளை சொல்லுவது உகந்ததாக இருக்காது என்று நான் கருதுகிறேன். முதலில் குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிகளில் சுற்றுப்புற சூழலை சரியாக வைத்துக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு பெட்டிக்கடை இருக்கிறதா என்று சொன்னால் அந்த இடத்திலே பெட்டிக்கடை அவசியமா என்பதையும் பார்க்க வேண்டும். அவசியம் இல்லை என்று சொன்னால் அந்த பெட்டிக்கடையை தூக்கிவிட வேண்டும். இதை முதலமைச்சர் செய்ய வேண்டும். அப்படி அந்த பெட்டிக்கடை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த பெட்டிக்கடையில என்னென்ன விற்கிறார்கள் என்பதை உடனடியாக ஆய்வு செய்து அவர்களுக்கு உரிய எல்லா வகையான எச்சரிக்கையும் கொடுக்க வேண்டும். ஏனென்று சொல்ல வருமானத்திற்காக சில தவறுகள் செய்யலாம். அந்த வருமானம் அதிகப்படியாக வருகின்ற பொழுதுதான் இந்த கஞ்சாவும் மருவினும் அப்பா அண்ணா என்று சொன்னால் இது ஒரு ஒரு மூன்றாந்தர அரசியல்வாதி போல இதுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. இதை நான் பெரிதாகவும் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. காரணம், அப்பா அம்மா என்று சொன்னா வயசானா அப்பா தான் சொல்லுவாங்க. என்ன தாத்தான்றாங்க, என்ன தாத்தான்றாங்க, என் வயசுக்கு அவங்க சொல்றாங்க. அவங்களா சொல்லணும் என்ன தாத்தான்னு. நானா போய் என்ன தாத்தா நீ கூப்பிடுன்னு சொல்லக்கூடாது. அதான் ஸ்டாலினை பார்த்து அப்பான்னு சொல்லணும். எப்ப சொல்லுவாங்க? நீ அப்பாவுக்குரிய ஸ்தானத்தில் அமர்ந்து ஒரு அப்பா செய்ய வேண்டிய கடமையை முழுமையாக செய்தால் உன்னை அழைப்பார்கள். நீ அப்பாவுடைய ஸ்தானத்துல நிக்கல, அப்பாவுடைய கடமையும் செய்யல, அப்பான்னு சொல்லி அந்த ஏழை குழந்தைகளுடைய மனதில் பிஞ்சில் வேறு விதமான விதையை விதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். வேதனையாக இருக்கிறது. அதிமுக ஒன்றிணை வேண்டும், அதற்கான பேச்சுவார்த்தை ரகசியமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ரகசியத்தை தற்போது சொல்ல முடியாதுன்னு சொல்லி ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை நடக்குதா? பாவம் அவர் தன்னை மக்களிடத்திலே வெளிக்காட்டி கொண்டே இருக்கிறார். நான் கேட்கிறேன், ஒரு கட்சியில் இணைவது என்று சேருவது என்று சொன்னால் பொதுவாக ஒருவர் எப்படி இருக்க வேண்டும்? அந்த தலைமையினுடைய பார்வை நமக்கு விழாதா என்றுதான் இருக்க வேண்டும். நான் புரட்சி தலைவரிடத்திலே இருந்த பொழுது என்னை கட்சி விட்டு நீக்கினார். ஒரு கட்டத்தில் தேர்தல் சந்தித்த போது அரசியல் ரீதியாக என்னை கட்சி விட்டு நீக்கினார். அதான் அவர் எங்கு மருத்துவமனையில இருந்து விட்டு வந்த பொழுது, அமெரிக்க மருத்துவமனையில் இருந்து விட்டு வரும்போது அவருக்கு என்னன்னே தெரியாது. இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் ஏதோ சொல்லி என்ன நீக்கிட்டார். நாங்க அடுத்து இந்த கட்சியில சேர்றதுக்கு என்ன பண்ணோம்? தவம் கிடந்தோம். தலைவர் எங்க வராரோ அங்க போய் நின்னோம். தலைமை கழகத்துல போய் நின்னோம். தலைவர் பார்க்கணும் நின்னோம். இது போன்ற ஒரு சூழல் வரும்போது தலைவர் உணர்ந்து ஒரு நாள் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினாரு. பேசிட்டு ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு அவங்களோட குறைகளை கேட்டாரு. அதே மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. கேட்டாரு, அண்ணா என்ன கட்சியில் சேர்த்தீங்கன்னா போதும், வேற என்ன. அடுத்த நாள் பத்திரிகையில் வந்துருச்சு பேரு. ஒரு தலைமை இடத்திலே பாதிக்கப்பட்ட ஒரு தொண்டன் தன்னுடைய உணர்வுகளை முழுமையாக காட்டுகின்ற பொழுது அந்த தலைமை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளும். அதை விட்டு தானும் ஒரு தலைவன் அந்தஸ்திலே நின்று கொண்டு எல்லா வகையிலேயும் தவறு செய்து கொண்டு தேர்தல் வருகின்ற போது எதிர்த்து தேர்தல் நிற்பது, இரட்டை சின்னத்தை எதிர்த்து நிற்பது, ஒரு உச்ச நீதிமன்றத்தில் கேரட்டும் போடுவது என்ன? இது சற்று சிந்தித்து பாருங்கள். இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா? இதற்கு மேல் அவருக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. தயவு செஞ்சு நீங்களும் இனிமேல் அந்த கேள்வியை கேட்பதை தவிர்க்க வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அரசு பள்ளி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டு இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் 7 மாணவிகளை அரசு பள்ளியின் சேர்ந்து உதவி ஆசிரியர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இது எப்படி அரசு எல்லா வகையான உடனடி நடவடிக்கையும் எடுக்க வேண்டும். எல்லோருக்கும் கவுன்சிலிங் செய்ய வேண்டும். ஆசிரியர்களுக்கு கவுன்சிலிங் செய்ய வேண்டும், மாணவர்களுக்கு கவுன்சிலிங் செய்ய வேண்டும்.
காவல்துறைக்கு முக்கியமாக கவுன்சிலிங் செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் இது ஒரு மிருக குணம். இந்த மிருக குணத்தை கண்ட இடங்களில் வெளிக்கொண்டு வருவதற்குரிய வாய்ப்பை உருவாக்கிவிடக் கூடாது. அப்படி உருவாகாமல் இருப்பதற்கு அரசுதான் எல்லா விதமான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி எடுக்காமல் பாராமுகமாக இருந்தால் இன்னும் குழந்தைகளுக்கு, படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் வரும். இதுதான் சொன்னீங்களே, அப்பா அப்பான்னு சொன்னீங்களே, இது அவரு அந்த வார்த்தை சொல்றதுக்கு நியாயம் இருக்கிறது. நம்முடைய மாவட்டத்தில் என்ன கொடுமை நடந்திருக்கிறது பாருங்கள். அதனால் அரசு இது முழுமையாக கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆட்சியாளரை கேட்டுக்கொள்கிறேன். 90% தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அழுத்தமா சொல்றாரு. 90% நிறைவேற்றப்பட்டு விட்டது என்று பொதுவாக சொல்லுகிறார். 520 வாக்குறுதிகளை அச்சிட்டு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார். அதே போல நிறைவேற்றிய சாதனைகளை அச்சிட்டு புத்தகமாக வெளியிடுவாரா என்று நான் உங்கள் வாயிலாக முதலமைச்சரை கேட்கிறேன். இந்த பாலியல் குற்றங்கள் 2 மாசமா நம்ம பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு மாவட்டத்துல தினம் தினம் யாரோ ஒரு சிறுமியோ பெண்ணோ வந்து இந்த பாலியல் சம்பவங்களால் பாதிக்கப்பட்டுட்டே இருக்கிறாங்க. சோ இதன் மூலம் தமிழகத்துல பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல் உருவாகி இருக்குன்னு பார்க்க முடியல. உண்மை அது. பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் உருவாகுவதற்கு இந்த அரசுதான் காரணம், இந்த ஆட்சியாளர்கள் தான் காரணம். அதற்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகிறேன். கஞ்சா என்பது ஒரு கொடுமையான போதைப் பொருள். இப்பொழுது சாராயம் குடித்தாலோ பிராந்தி குடித்தாலோ வாசனை வரும். அவர்களுக்கு சத்தம் போட்டால் அவர் நெஞ்சிலே பயம் ஏற்படும். ஆனால் இந்த அபினோ கஞ்சாவோ ஒருத்தன் பயன்படுத்துகின்ற பொழுது வாசனை வராது, அவனுக்கு பயமும் வராது. அவன் என்ன நினைக்கிறானோ அதை செய்ய வேண்டும் என்ற சிந்தனை மட்டும்தான் அவனிடத்தில் இருக்கிறது. அது போன்ற ஒரு கொடிய ஒரு வஸ்துவை எல்லோரிடத்திலும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த அரசு தான் செய்திருக்கிறது. நிறைய இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் தான் விற்று கொண்டிருக்கிறார்கள். அது காவல்துறைக்கு தெரியும். அதனால்தான் காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருப்பது இருக்கிற காரணத்தினால் இவ்வளவு பெரிய குற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தூங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த அரசு, விடிய அரசு, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதன் மீது கவனம் செலுத்தி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தொடர் பாலியல் சம்பவங்கள்ல அண்ணாமலை ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உடனடியா விளக்கணும், அவருக்கு புதிய அமைச்சரை நியமிக்கணும்னு சொல்லி ஒரு பாலியல் கல்வி இதுக்கும் கல்வித்துறை அமைச்சர் அந்த எந்த இருக்கார், இது முழுசும் ஆர்கனைஸ் பண்ற ஒரு முதலமைச்சர். மாவட்ட இடத்துல இருக்கு, காவல்துறை முதலமைச்சர் இடத்துல இருக்கு. கஞ்சா ஒரு இடத்துல கிடைக்குது, கஞ்சாவை பிடிக்கிறது கல்வி அமைச்சரை போய் பிடிப்பாரு? ஒரு மாநிலத்தை ஒரு எஸ்பி வந்தவர், ஒரு மாநிலத்தினுடைய தலைவர் கஞ்சா விற்குது, கல்வி அமைச்சரை பிடிப்பாரு? காவல்துறை தான் பிடிக்கும். காவல்துறைக்கு யாருக்கிட்ட இருக்கு? முதலமைச்சர் இருக்குது. கூட்டு தலைமை யாரு? முதலமைச்சர். அவர் தான் ராஜினாமா பண்ணணும். அவருக்கு பிறகுதான் புதிய முதலமைச்சர் வரணும். அது 2026 தேர்தல் வந்தா புதிய முதலமைச்சராக மாண்புமிகு எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் வருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மும்மொழி கல்வி விஷயத்துல அதிமுக போராட்டம் இது காலம் எந்த சூழ்நிலையிலும் இந்த மும்முனை கல்வி திட்டத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்காது. அதற்கேற்ற வரையில் எங்களுடைய கட்சி செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.